புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைவரும் எழுந்து நின்று நற்கருணை ஆண்டவரை ஸ்துதித்து மகிமைப்படுத்துவோம். நம்மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிறவர் உயிருள்ள தேவன். என்னை நோக்கி மன்றாடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன், என்னையே நம்பி இருப்பதனால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்றவர். நம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தன் மகனையே கொடுத்தவர். அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் நம்மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரை மனமாற உளமாற வாழ்த்தி துதித்து அனைவரும் கரவோசம் எழுத்தி பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். முன்னாடி வாங்க, அப்படியே அப்பா உமக்கே செலுத்துகிறோம். வெளியே நிற்கிறவங்க எல்லாம் உள்ள வாங்க. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். கை தட்டி சேர்ந்து பாடி என் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடுவோம். என் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் துதியும் மகிமையும் ஆராதனையும் உமக்கே ஆண்டவரே. விண்ணிலும் மண்ணிலும் நாங்கள் ஆராதிக்கவும் வணங்கவும் தகுதியுடையவராய் மாட்சிமையோடு இருக்கிறவர் நீர் மட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை பாடுவோம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, என்றும் தூயவரே உமக்கே ஆராதனை, என்றும் தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நல்லா கை தட்டி பாடுங்க. அப்பா உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வல்லமையாகவும் கிருபையாகவும் இருக்கிறவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தமாக்குகிறவரே, எங்கள் மீது கொண்ட பேரன்பினால் இம்மண்ணகத்திற்கு எழுந்து வந்து ஒரு குழந்தையாக இந்த குரும்பூர் திருத்தலத்திலே அருளாட்சி செய்கின்றவரே, உம் பிஞ்சு கரங்களால் எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிற கிருபையை நினைத்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உமக்கே ஆராதனை, வல்லவரே உமக்கே ஆராதனை. எந்த நல்லவரே உமக்கே ஆராதனை,
என்றும் நல்லவரே உமக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம் என் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்லட்டும் என் ஆண்டவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இறையரசே உமக்கே ஆராதனை இறையரசே உமக்கே ஆராதனை இறை மகனே உமக்கே ஆராதனை இறை மகனே உமக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம் துதிகன மகிமையெல்லாம் வல்லமையானவரே இறைமையானவரே வாஞ்சியோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உம்மை ஏறெடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் கண்மலையை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தரே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள் குழந்தை இயேசுவே என்று சொல்லுகிற பிள்ளைகள் குழந்தை இயேசுவே என்று கேட்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் அறிகிறவரே இந்த தவ காலத்திலே உம்முடைய வல்லமையும் கிருபையும் தேடி வருகிற பிள்ளைகளை கைவிடாதவராய் நீர் இருக்கிறீர். வல்லமையே வல்லமையே வானக வல்லமை வானக கிருபை 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 இறங்கி வந்து எங்களை தேற்றுவதாக எங்களை எழுப்பும் ஆண்டவரே எழுப்பும் எழுப்போம் வல்லமையோடு எழுப்போம் எழுப்பும் ஆண்டவரே இந்த நேரம் கணம் நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாய் வல்லமையோடு வல்லமையோடு எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவே 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 தொடும் 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 விசுவாசத்தோடு நற்கருணை ஆண்டவரை நோக்கி அவர் ஆசீர்வதித்தவர் நடந்து நடந்து நற்செய்தியை போதித்த ஆண்டவர் கிருபையோடு நம் மத்தியில் இருந்து நம்மை தேர்ந்து நிறைந்த ஆண்டவர் நம்மை இன்று ஆசீர்வதிக்க போகிறார். யாக்கோபை போல ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விட மாட்டேன் என்று ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். அந்த தொழுநோயாளனை போல நீர் விரும்பினால் குணமாக்கும் என்று சொல்லுவோம். நூற்றுவ தலைவனை போல ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணம் பெறுவான் என்று சொல்லுவோம். நம் பிள்ளைகள் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து கனம் பெறுவார்கள். அவர்கள் வெற்றி பெறுவார்கள், மகிமை பெறுவார்கள். நம் ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அற்புத குழந்தை இயேசு அருள்பாலிக்கிறவராய் நம்மை ஆற்றுவார், நம்மை தேற்றுவார், நம் பிள்ளைகளை உருவாக்கி மகிமைப்படுத்துவார் என்ற நம்பிக்கைகளை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அனைவரும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் உருக்கமா பாடுங்க நற்கருணை ஆண்டவரை பார்த்து. துதிக்கன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். நம் கரங்களை நீட்டி நற்கரணையை நோக்கி நம் கண்களில் வைத்துக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் இரட்சகர், இயேசுவே நம் இரட்சகர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் கனப்படுத்துவார்.
அற்புத குழந்தை இயேசு நமக்கு தருகின்ற தொடர்ச்சியான செய்தி, நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை கனம் செய்வேன். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நோக்கி நீ கூப்பிடுகிற போதெல்லாம் நான் உனக்கு செவி சாய்ப்பேன். எரேமியா 33:3 நீ என்னிடம் ஜெபி, நான் உன் ஜெபத்திற்கு பதிலளிப்பேன். நீ இதுவரை கண்டிராத கேட்டிராத வியப்பூட்டும் காரியங்களை எல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இது இந்த திருத்தலத்தினுடைய மகிமையான செய்தி, அற்புத குழந்தை இயேசுவினுடைய மகிமையான செய்தி. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் யாரும் எதையும் இழந்து போனதில்லை, வெறுங்கையராய் போனதில்லை, ஏமாற்றத்தோடு போனதில்லை. 10 தொழுநோயாளர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், ஊரை விட்டு வெளியே தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி இருந்தவர்கள் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்றவுடன் தயக்கத்தோடு வரவில்லை, தைரியமாய் வந்தார்கள். இயேசுவிடம் சொன்னார்கள், நீர் விரும்பினால் எங்களை சுத்தப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விரும்புகிறேன், நான் எப்படி விரும்பாமல் இருப்பேன்? நீங்கள் நலமாக இருப்பது தானே எனக்கு வேண்டும், நீங்கள் குணம் பெறுவது தானே எனக்கு விருப்பம். இப்படி நோயும் பேயும் உங்களை ஆட்டி படைக்கிறது நினைத்து வருந்துகிற தேவன், உங்களுக்கு வாழ்வளிக்க விரும்புகிற தேவன், விரும்புகிறேன் குணமாகுங்கள், நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் உங்களை காட்டுங்கள் என்று சொல்லி தொடாமலேயே, அவர்கள் மீது ஜெபிக்காமலேயே ஆண்டவர் விருப்பத்தினால் குணப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அதே மனநிலையோடு நாம் ஆண்டவரை நோக்குவோம். அந்த பருத்திமையை குருடன் எல்லாரும் குருட்டு பயலை என்றிருப்பார்கள், பொட்டக்கண்ணா என்றிருப்பார்கள், பிச்சைக்காரனே என்று திட்டி இருப்பார்கள். ஆனால் அவன் தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கேட்டபோது அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னவர். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர். ரபுனி, நான் பார்க்க வேண்டும். நாம் அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரை நாம் பார்ப்பதே இல்லை, நம் வாழ்க்கையில் அவர் செயல்படுகின்ற விதத்தை அறிவதே இல்லை. நம்முடைய ஞான பார்வை இல்லாததனால் தான் நமக்கு வருகிற பிரச்சனைகளில் கதறி அழுகிறோம், மனம் சோர்ந்து போகிறோம். இஸ்ராயலே அஞ்சாதே என்று விவிலியத்தில் ஏறக்குறைய 500 இடங்களில் அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதே, நான் இருக்கிறேன், உன் தேவன் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் நாம் அஞ்சுகிறோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறவரை என்று உறுதியோடு வாழக்கூடிய அளவிற்கு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு வந்தவர்கள், நம்பிக்கையோடு ஆண்டவரை எடுத்து ஜெபித்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எரேமியா புத்தகத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. 6 தொழுநோயாளர்கள், அந்த 6 தொழுநோயாளர்களுக்கும் எல்லா விரல்களும் கையில் தொழு நோயினால் போய்விட்டது. அதுபோல அவர்களுடைய கால்களும், விரல்கள் மட்டுமல்ல, கால்களும் சுத்தமாய் அந்த தொழு நோய் தின்று விட்டது. அவர்கள் இப்படித்தான் கால்களும் இருக்கின்றன. அதனால் அப்படியோடு நடப்பது எவ்வளவு கடினம். அவர்கள் பாளையத்திலே ஊருக்கு வெளியே விரட்டி விடப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அந்த தொழுநோயாளர்கள் குகைகளுக்குள்ளும் மறைவாகவும் இருக்கிறார்கள். உண்பதற்கு உணவு இல்லை. யாராவது பிச்சைக்கு போடுவதாக வந்து இந்த தொழுநோயாளர்களுக்கு தூக்கி எறிந்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் குடும்பத்தார்களை தூக்கி உணவை போட்டு விட்டு போய்விடுவார்கள். அந்த அப்பங்களை எடுத்து வைத்து பல நாள் சாப்பிடுவார்கள். அப்படி பரிதாபத்துக்குரிய இருந்தவர்கள், தங்களுக்கும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்த அந்த தொழுநோயாளர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் மனம் வைத்து விட்டால், ஆண்டவர் திட்டம் கொண்டு விட்டால், ஆண்டவர் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்று திருவுளம் கொண்டு விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த தொழுநோயாளர்கள் அந்த பாளையத்தில் இருக்கும் போது ஆண்டவருடைய தூதர் வருகிறார். நீங்கள் இந்த பாளையத்திலிருந்து இறங்கி பாலைவனத்திலே நடந்து போங்கள். இஸ்ராயலை அழிப்பதற்கு எதிரிகள் போர்ப்படைகளோடு அவர்கள் பாளையத்திலே நுழைய நின்று கொண்டிருக்கிறார்கள்.
குதிரைகளுடைய கனைப்பும் யானைகளுடைய பீறுதலும் படை கருவிகளுடைய சத்தமும் கேட்டு இஸ்ராயல் அரசன் கலங்கி போய் நிற்கிறான். என் நாட்டை அழித்து எல்லாரையும் கொல்ல போகிறார்களே என்று அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே, உன் மக்களையும் உன்னையும் நான் காப்பேன். உங்களை தேர்ந்தெடுத்த கடவுள் தூங்குகிற கடவுள் அல்ல என்று அரசனுக்கு சொன்னாலும் அவன் நம்பவில்லை. அந்த அரச படைகளை கொண்டு போருக்கு அனுப்பவில்லை கடவுள். அந்த 6 தொழுநோயாளர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் பாளையத்தில் இறங்கி நடங்கள். நடக்க முடியாத புண்ணோடு அந்த கால்களோடு அவர்கள் தட்டு தடுமாறி தக்கு புக்கு என்று நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் 6 பேருடைய கால்நடை சத்தங்களை, கடல் அலைகளை விட, பாறை பிளப்பதை விட, வானத்து மின்னலை விட பன்மடங்காய் பெருக்குகிறார். அந்த சத்தத்தை கேட்ட எதிரி நாட்டு அரசன், அந்த படைகள் எல்லாம், ஓஹோ, இஸ்ராயேல் மன்னன் பல பேரை, பல நாட்டு படைகளை ஒன்று சேர்த்து நம்மை எதிர்த்து போரிட வருகிறான், அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோம், வாருங்கள் ஓடி போவோம் என்று அந்த எதிரி படைகள் எல்லாம், படை கருவிகள், மிருகங்கள், யானைகள், குதிரைகளை விட்டுவிட்டு எல்லோரும் உயிருக்கு தப்பி ஓடி விடுகிறார்கள். இந்த செய்தியை அந்த தொழுநோயாளர்கள் சென்று சொல்ல, ஆண்டவர் எதிரிகளை விரட்டியதோடு எதிரிகளுடைய படை கருவிகளையும் படை பழங்களையும் இஸ்ராயலுக்கு சேர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நினைத்து விட்டால் ஒண்ணுமே முடியாத அந்த தொழுநோயாளர்களை வைத்தும் தன் மக்களை காப்பார். நம்பிக்கை இழக்காமல் இருக்கின்ற மக்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே, ஆண்டவரே கல்லறையை திறக்காதீர்கள், புதைத்து 4 நாள் ஆயிற்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மார்த்தா மார்த்தா, நீ நம்பிக்கையோடு இருந்தால் மேலான காரியத்தை காண்பாய். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. ஆண்டவர் லாசரே வெளியே வா என்றார். நாற்றம் அடித்து போன, அழுகி போன உடலோடு இருப்பான் என்று நினைத்த லாசர் எழுந்து கல்லறையில் இருந்து வெளிவந்தான். நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்து கிடக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அழுகி போய் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா அழுகி போய் கிடக்கிறது. மனச்சாட்சி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, உழைப்பு இல்லை, யதார்த்தம் இல்லை, எல்லாரையும் அன்பு செய்கிற மனம் இல்லை, நமக்குள் ஜாதிய உணர்வு, வேறுபாடுகள், இப்படி பல்வேறு கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களால் நம் ஆன்மா அழுகி போய் கிடக்கிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நம் ஆன்மாவை ஆண்டவர் சுத்தப்படுத்துவார். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நம் ஆன்மாவை உயிர் பெறச் செய்வார். எசேக்கியேல் கூறுவது போல, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். பாளையத்தில் புதைக்கப்பட்டு கிடக்கிற இந்த எலும்புகளுக்கு போய் நீ இறைவாக்கு உரை. எசேக்கியேல் இறைவாக்கு உரைத்த போது அந்த எலும்புகளின் மீது தசைகள் வர, அதன் மீது நரம்பு வர, அவை ஒன்றோடு ஒன்று சேர, அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஆண்டவரை துதித்ததாக நாம் படிக்கிறோம். நாம் உலர்ந்த எலும்புகளைப் போல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு உலர்ந்து போன, செத்து போன எலும்புகளை போல இருக்கிறது. இந்த தவ காலத்திலே நாம் நரம்பு கொண்ட, தசை கொண்ட, உயிருள்ள கிறிஸ்தவர்களாய் எழுந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இன்று ஜெபிக்கிற ஜெபம், நம் பிள்ளைகள் எந்த வகுப்பில் இருந்தாலும் ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். தேர்வு மட்டுமல்ல வெற்றி. நம் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக மாறுவதும் ஒரு வெற்றி. நம் பிள்ளைகள் கடவுளை தேடும் பிள்ளைகளாக மாறுவதும் ஒரு வெற்றி. நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது ஒரு வெற்றி. தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நம் பிள்ளைகளை ஆண்டவர் காப்பது ஒரு வெற்றி. இப்படி படிப்பிலும், ஒழுக்கத்திலும், கிறிஸ்தவ வாழ்விலும், உழைப்பிலும், வேலை வாய்ப்பிலும் ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யங்களை வாக்களிக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் இருப்பதனால் தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இப்படி ஆய்விட்டது என்று கண்ணீர் வடிக்க தெரிந்த நம்மை எருசலேம் பெண்களைப் போலத்தான் ஆண்டவர் சொல்லார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காகவும் அழுங்கள். அதுதான் உங்களை வருத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நோய்கள் நீங்கும், விசுவாசத்தினால் பேய்கள் ஓடும், விசுவாசத்தினால் உங்கள் வாழ்க்கையில் முடங்கி கிடக்கிற காரியங்கள் எழுந்து பிரகாசிக்கும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று அந்த 100వ தலைப்படை போல நமக்கு விசுவாசம் வர வேண்டும். நம் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எருசலேமிலே நடந்து நடந்து நற்செய்தியை போதித்தவர், எல்லாரையும் தொட்டு அரவணைத்தவர், விரும்பி விரும்பி குணமாக்கியவர் இங்கு இருக்கிறார். தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் கடவுள். அந்த மகனோடு சேர்த்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். ரோமர்கள் எழுதிய புத்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னுடைய ஒரே மகனையே உங்களுக்காக கொடுத்தேனே, என் மகனோடு சேர்த்து உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நான் கொடுக்க மாட்டேனா என்று கேட்கிறார். நான் உங்கள் சார்பாக இருக்கிறேன், யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியும் என்று கேட்கிறார். நம்பிக்கை கொள்வோம். இந்த நம்பிக்கையில நம்முடைய தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், அது யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அனைவரும் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய கிறிஸ்தவ பள்ளிகளில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம் கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாம் முதல் ரேங்க் எடுக்க வேண்டும் என்பது அல்ல. ஏழை எளிய பிள்ளைகள், இல்லாத பிள்ளைகள், விளிம்பு நிலை பிள்ளைகள் எல்லாம் படித்து இந்த சமுதாயத்தில் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக நாம் பல கோடி ரூபாய் செலவு செய்து பள்ளிகளை கட்டி இலவசமாய் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் கொடுக்கிறோம். இதை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் எடுத்த முயற்சிகளை ஒப்பு கொடுப்போம். நம் பள்ளிகளில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் எத்தனை, ஸ்பெஷல் கிளாஸ் எத்தனை, உழைப்பு எத்தனை, டெஸ்ட், எல்லா உழைப்பையும் ஆண்டவர் கண்ணோக்குவார். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நாம் உழைத்து களைத்திருக்கலாம், ஆனால் நம் உழைப்புக்கெல்லாம் பலன் ஆண்டவரிடமிருந்து வரும். நமக்கு வெற்றி ஆண்டவரிடமிருந்து வரும். இந்த நினைப்பில் நாம் இன்று ஆண்டவருடைய உயிருள்ள சில இறை வார்த்தைகளை தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் ஜெபம் கேட்பார் என்ற விதத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நல்லா உற்சாகமாக எழுந்து நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, இயேசுவே எனக்காக வந்திருக்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், மகிமை செய்கிறேன். நான் பாடும்போதும் உம்மை உயர்த்தி துதிக்கும் போதும் நீர் மகிழ்ச்சி கொள்கிறீர். நான் ஜெபிக்கும் போது நீர் என்னோடு இருக்கிறீர், உம்மை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி மனதார சுதந்திரமாக கரங்களை தட்டி நாம் இந்த நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம கண்கள் எல்லாம் ஆண்டவரை உற்று நோக்கட்டும். நற்கருணை ஆண்டவரை பார்த்து நம் பாடல், நம் எண்ணம் எல்லாம் இருக்கட்டும். நல்ல கை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதிலளிப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார்.
நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். சொல்லி சொல்லி பாடட்டும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். நம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்தி பாடட்டும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். இயேசுவே 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 சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே சத்தமா. இயேசுவே 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 மீண்டுமா. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே குரல் உயர்த்தி. இயேசுவே 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 இயேசுவே. அனைவரும் அமர்வோம். எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்தீங்க? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே. திருப்பாடல் 55 வசனம் 1-2. திருப்பாடல் 55 வசனம் 1-2. கடவுள் நம் எல்லா ஜெபங்களுக்கும் செவிசாய்க்கிறார். படிங்க. கடவுளே என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நான் ஜெபிக்கிற நேரத்தில் உங்களை எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிடாதீங்க. நான் கொடுக்கிற ஜெபத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. பல கவலைகளோடு நான் அமைதி இல்லாமல் இருக்கிறேன். அந்த நிலையோடு நான் வந்திருக்கிறேன். என் பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்கப்பாங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெபத்தில் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஜெபத்தை சங்கீதக்காரன் இப்படி அழகாக நாம் எந்த மனநிலையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எப்போ நம்ம பிரச்சனையை புரிஞ்சு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை. நீதிமொழிகள் நூல் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களில் இப்படி கேட்டால் மட்டும் பத்தாது. புலம்புனா நமக்கு இது புலம்ப தெரியும். குறிப்பாக பெண்களுக்கு என்ன அதிகமாக தெரியும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால என்ன நடக்கும்? ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு இன்னும் டயர்டாயிருவீங்க, இன்னும் மன சோர்ந்து போயிருவீங்க, மனச்சோர்வு ஏற்படும். அதை தாண்டிட்டு இந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஓடணும். அதுக்கு பரித்திமேக்குடன் ஓடினால கூட்டத்தில் 12 வருஷம் பெரும்பாடுபட்ட பெண் ஆண்டவரை நோக்கி ஓடினால. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஓடினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தீர்வு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு புறமுதுகு காட்டி ஓடியவர்களுக்கு வாழ்வு கிடைக்கவில்லை. ஆண்டவரை நோக்கி ஓடிய பிள்ளைகள் வாழ்வு பெற்றார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல சொல்றோம், உனக்கு முன்பு வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நெறிமுறை இப்படி வாழ்கிறவர்கள் அவரிடமிருந்து வாழ்வு பெறுகிறார்கள்.
ஆண்டவரை மறுக்கிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள், ஆண்டவரை மறந்து வாழ்கிறவர்கள் கடவுளிடமிருந்து சாவை பெறுவதில்லை, அவர்கள் செத்து போகிறார்கள். சாப்பிடாம கிடந்தீங்கன்னா செத்து போயிருவ, தண்ணி குடிக்காம கிடந்தீங்கன்னா செத்து போயிருவ. உன் ஆன்மா ஆண்டவரை தேடாமல் இருந்தால் அது செத்து போகும். சாவு என்பது நீ வருவித்துக் கொள்வது, ஆண்டவரை தேடாமல். ஆண்டவரை தேடினால் அவர் உனக்கு நிறைய வாழ்வளிப்பார். அவர் உன் இதயத்துக்குள்ளே உயிரளிக்கும் ஊற்றை புதுப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் என்ன எப்படிப்பட்ட நம்பிக்கையோட ஆண்டவரை தேடணும்னு சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 3:5-6. முழு மனதோடு, சும்மா அப்படி நம்ப கூடாது. குழந்தை இயேசு கோயில் பக்கம் போயிட்டு வருவோமே, ஒரு வேலை நடக்குமோ, நல்லது நடந்துராதா, எல்லாரும் போறாங்களே நம்மளும் போவோம், அப்படி வரக்கூடாது. குறும்பூர் குழந்தை இயேசுக்கு போனா, அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்துக்கு போனா, பூண்டிக்கு போனா, வேளாங்கண்ணிக்கு போனா, ஆண்டவர் என்னுடைய தாழ்ச்சியான முயற்சியை ஆசீர்வதிப்பார். நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. ஓம் புத்தியை சார்ந்திருக்காத. இன்னைக்கு வேலைக்கு போனா கொஞ்சம் கூலி கிடைக்குன்னு நம்பாத. அது நீ உழைப்ப, உன் உழைப்ப நீ நம்புற. உன் வாத்தியாரை மட்டும் நம்பாத, உன் அறிவை மட்டும் நம்பாத. நீ உன்னை நம்பு, ஆனா அதை விட தாண்டி உன் ஆசிரியர்களை நம்பு, அதையும் தாண்டி உன்னுடைய பெற்றோர்களை நம்பு, எல்லாத்தையும் விட கடவுளை நம்பு. அப்ப தன்னம்பிக்கை, நீ உன்னை நம்பணும். எல்லார் மேலும் நம்பிக்கை வைக்கணும். நன்னம்பிக்கை, கடவுள் மேலும் நம்பிக்கை வைக்கணும். அது இறை நம்பிக்கை. தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி உண்டு. படிங்க. எதை செய்தாலும் ஆண்டவரை மனசுல வச்சு செய்யணுமா? நம்ம மனசுல வச்சா செய்யறோம், பிடிக்காதவங்களையெல்லாம் வச்சு செய்யறோம். அப்ப எப்ப எதை செஞ்சாலும் யார மனசுல வச்சு செய்யணும்? உங்க வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு பயங்கர கோபம், அந்த கோபத்தை ஆண்டவர் மனசுல வச்சுக்கிட்டு கோபப்பட்டு பாருவே, கோபமே வராது. அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் தாட்சியும் சாந்தமும் உள்ளவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை மனசுல வச்சு செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க, பிடிக்காத காரியங்கள் அதெல்லாம் வச்சிருந்தா கோபம் வரும், வெறுப்பு வரும், பிழிவினை வரும், தாழ்வு மனப்பான்மை வரும். ஆனா ஆண்டவரை மனசுல வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெறுவோம். என்ன செய்யறார் கடைசியா ஆண்டவர்? நம் பாவங்களை அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். செம்மையாக்குவார்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜூன் மாசம் வரும்போது இந்த இடம் எப்படி கிடந்துச்சு, நடந்து வர முடியல, தடுமாறி வந்தோம். கொஞ்ச நாள் சென்று நல்லா மண்ணு போட்டான். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இன்னும் செம்மையா மாறும். அப்ப நம்ம ஆண்டவர் நம் பாதைகளை செம்மையாக்குனா அந்த இடம் அழகாகும். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்த நீங்க அழகா வைக்கல. சில பேர் கோயிலை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல உயிருள்ள பூக்கள் வாங்கி வைக்க மாட்டாங்க, அதுக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு செய்ய கணக்கு பார்க்கிறவன் கடவுள் கணக்கு பார்த்தால் என்ன ஆகும் என்று அறியாதவன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பீடம் எப்பவுமே உயிருள்ள மலர்களால் அலங்கரித்து ஆலயத்தை சுத்தம் செய்து கணக்கு பார்க்கிறது. யார் காசு கொடுப்பா, யார் காசு கொடுப்பா, காசு இல்லை, காசு இல்லை, இல்லை இல்லைன்னு சொல்லியே நம்ம இல்லாமல் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லுவான், இல்லாட்டி என்ன சொல்லுவான், என்னிடம் 5ம் 2ம் தான் இருக்கிறது. சீடர்கள் சொன்னாங்கல்ல, ஆண்டவரே எங்கள்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் தானே இருக்குது, இதை வச்சு நாங்க என்ன செய்வோம்? நீ அப்படியே புலம்புனீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்ப. 5 3000, 2 1000. அதை விட்டுட்டு ஒன்ட்ட இருக்கிற 5 ஆண்டவர் கைக்கு போனோம், ஒன்ட்ட இருக்கிற 2 ஆண்டவர் கைக்கு போனோம். அவர் அதை எடுத்து தந்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அது என்னமா மாறும்? 5000 மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வை. உனது சொந்த ஆற்றலில் நம்பிக்கை வைக்காதே. நீ எதை செய்தாலும் அவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை, நீ போக வேண்டிய பாதை, அடைய வேண்டிய இலக்கு எல்லாவற்றையும் செம்மையாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? நிறைவு. அதுல பழுதில்லாமல் பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 32:8 இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம புத்தி சொல்றது. குடியார அப்பன் புத்தி சொன்னா எந்த பிள்ளை கேட்கும்?
பிள்ளைய படுறான்னு போட்டு அடிச்சு விட்டு நீ செல்போனை நோண்டி இருந்தேன்னா எந்த பிள்ளை படிக்கும்? நீ டிவி போட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு உன் பிள்ளைய படிக்கலன்னு சொல்லி அவனை போய் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், படுறான்னு சொல்லிட்டு அவன் எப்படி படிப்பேன்? உங்களை திட்டிக்கிட்டே அங்கே ஒரு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா பேசாமல் உட்காந்து விதியேன்னு உட்காந்துருப்பேன். அப்போ என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களை. ஆண்டவர் அவருக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பாராம். பாருங்க, திருப்பாடல் 32:8, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருந்து உனக்கு அறிவுரை சொல்லுவேன். நம்ம பிள்ளைகளுக்கு இதை விட என்ன ஆசீர்வாதம் வேண்டாம்? ஆண்டவர், நீங்க உங்க பிள்ளைங்க எல்லா நேரத்தும் உங்களோட இருக்க மாட்டாங்க. படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, வேலைக்கு போனால் அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க, அடுத்த நாட்டுக்கு கூட போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அறிவு புகட்டுங்க, அவங்க நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் காட்டுங்க, அவங்கள கண் நோக்கிக்கிட்டே இருங்க, உங்க கண் பார்வையில் வச்சுக்கோங்க. எங்களால் பார்க்க முடியாது, எங்கள் கண்ணுக்கு 100 மீட்டர் கூட தெரியாது, ஆனால் உங்க நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமெல்லாம் அவர் காத்திடுவார். காண்கிறவர், எங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம், நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுப்போம். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11:1. அப்போ கடவுள் மேல முழு நம்பிக்கை வைக்கணுங்கிறாங்களே, அப்படி நம்பிக்கைன்னா என்ன ஃபாதர்? விசுவாசம்னா என்ன? அது எங்க இருக்குது? நாங்கள் ஆண்டவர் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னா என்னன்னு விளக்கி சொல்லுங்கன்னா, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:1, நீ விசுவாசம் கொள்வது என்பது என்ன? நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்பது நாம என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோமோ, என்ன எதிர்பார்த்திருக்கிறோமோ அது கிடைக்கும் என்று உறுதி. நான் ஆண்டவர் மேல, யாரு ரோட்ல போற அவன் இவன் அவ இவெல்லாம் கிடையாது. என் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறேன்? ஆண்டவர் மேல வச்சிருக்கிறேன். ஆகவே நான் கேட்பது கிடைக்கும். எதுவும் முடியக்கூடியவர், எல்லாம் வல்லவரிடம் நான் கேட்டிருக்கிறேன், ஆகவே எனக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று நம்புவதுதான் விசுவாசமா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு எத்தனை முறை நம்ம ஜெபத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டிருக்கோம். அப்படியெல்லாம் கேட்காம கடவுள் மேல கோபப்படுறோம். உறுதியோடு நம்ம இல்லாம, எவ்வளவு பாளையத்தில் படைகள் அனைத்தும் வந்தாலும் ஒரு சின்ன கவன்களை வைத்து ஆண்டவர் கோலியாத்தை வீழ்த்தக்கூடியவர். நான் நிறைய இடத்துல நேத்து கூட எங்க அன்பியத்துல சொன்னேன், ஆண்டவர் கையில கவன்கள் வச்சுக்கிட்டே இருக்காரு, ஜாக்கிரதையாரு, விட்டாருன்னா வச்சுக்க பொட்டுல பொடுக்குன்னு போயிடுவேன், ஆடாத, ஓவரா ஆடாத. அவர் கையில் இருக்கு கவன். அந்த கவன்கள் யார் கையில் இருக்கான்? யார் வேணாலும் எரியலாம். எல்லாரும் எரிஞ்சா சில பேர் மாமரத்தில் எறிவான், கல் பின்னாடி நம்ம தலையில வந்து விழுவும். குறி பார்த்து சில பேர் இப்படி முத்தம் முடிச்சுட்டு கல்லை விடுவான். சில பேர் குறி அப்படியே தப்பாம விழுகும். ஆனா கடவுள் குறி வச்சாருன்னா தப்பவே தப்பாது. அதனாலதான் தாவீதுட்ட அவர் சொன்னாரு, நீ வந்து படை பலமெல்லாம் வாங்கிக்க. சவுல் சொன்னா, நீ அரச அணிகணங்களை அறிந்து கொள், கவசமெல்லாம் அணிஞ்சுக்க, கையில வாள் எடுத்துக்க, நீ பெரிய படைவீரனை ஒரு அரக்கனை சந்திக்க போறேன்னாங்க. அப்ப ஆண்டவர், அவர் தாவீது என்ன சொன்னாரு? ஆண்டவர் தான் என் அணிகலன், நான் ஆண்டவரை அணிந்திருக்கிறேன், அவர் தான் என் படைக்கருவி, ஆண்டவர் அவனை இன்று என்னிடம் ஒப்புவிப்பார். என்ன தைரியம்! அவன் என்ன சொல்றான் பாருங்க, கோலியாத் அவனை தாவீதை பார்த்து, டேய் பொடி பயலா, என்னை கேவலப்படுத்துறியா நீ? நான் யாரு தெரியுமா? வா வா, உன்னை ஒரு கொசு போல் பிடித்து நசுக்கி போடுகிறேங்கிறான். இவ்வளவு ஏளனம் செய்யக்கூடிய நிலைதான் சின்ன பையன் தாவீது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? கவன் எடுத்து அவன் வரும்போது எடுத்து 3 சுழல் சுழற்றி விட்டான் பாருங்க, பொட்டுல போட்டு பொட்டுன்னு போயிட்டான். அவன் கத்தி எடுத்து அவன் தலையே வெட்டி தாவீது தூக்கி கொண்டு நாட்டிற்குள் வருகிறார். ஆண்டவர்
அன்று கோலியாத் அரக்கனை அவரிடம் ஒப்படைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதி. அது மட்டும் இல்லையா, அடுத்தது படிங்க. அதுல நமக்கு தெரியல, இல்ல நிறைய காரியம் நமக்கு தெரியாது இருக்கும், கண்ணுக்கு புலப்படல. நிறைய பேர் சொல்றேன், சாமி என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை வருது. வீட்டுக்குள்ள மக ஒரு பக்கம் பிரச்சனை, மயம் ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு மக ஒரு பிரச்சனை, இங்கிட்டு மருமக பிரச்சனை, என் மனைவி பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனை சாமி. திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கண்ணுக்கு புலப்படல, எனக்கு வெளிச்சமே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பயப்படாத, உனக்கு கண்ணுக்கு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, நீ பயப்பட வேண்டியதில்லை. என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே தெரிந்தவர் உன் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று நடந்தது நமக்கு தெரியும், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும், நாளை நடக்க போவது ஆனால் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் மீது நீ ஐயமில்லாமல் இரு. நம்பிக்கை எப்பொழுதும் சந்தேகமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம்முடைய முன்னோர்கள் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் எதனால பேறு பெற்றார்? மாதா எதனால பேறு பெற்றாங்க? நம்பிக்கையால் தான். இறைவார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவளே நீ பேறு பெற்றவர். ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, உன் ஒரு பையன் தான் இருக்கிறான், உனக்கு 100 வயசு ஆயிருச்சு, இந்த 100 வயசு நீங்க ஒரு பிள்ளைய நான் கேட்ட உடனே கத்தி எடுத்து வெட்ட போயிட்டியடா, படுபாவி போயல நீ. உன்னைய மாதிரி நான் யாரடா பார்க்க முடியும்? உன்னைய மாதிரி விசுவாசம் உள்ளவன் அவன் இருக்கிறான், கடவுள் நோ சான்ஸ். அவரை எப்படி நான் சந்திக்கப்பட முடியும்? 90 வயசுல எனக்கு பிள்ளைய கொடுத்தவரு 100 வயசுல பிள்ளை கொடுக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் ஆபிரகாமுக்கு 2வது மகன் எப்ப பிறந்தான்? 120 வயசுல. சாராள் செத்து போயிட்டா, இன்னொரு கல்யாணம் பண்ணி 120 வயசுல ஆபிரகாம் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆண்டவர் மல்லடி என்ற அந்த இடத்திலும் குழந்தையை உருவாக்கக்கூடியவர். அதனால நம்பிக்கை கொள்ளணும், ஐயமில்லாத நம்பிக்கை, தடுமாறாத நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நான் கேட்டிருக்கிறேன், அவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகளுக்காக இதே விசுவாசத்தோட ஜெபிங்க. நம்ம பிள்ளைங்களுடைய ஈடேற்றம் எந்த முயற்சியா இருந்தாலும், அது தேர்வா இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பா இருக்கலாம், நோய்வாயா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிறதா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 3:23, ஆண்டவருக்கு அஞ்சி முழுமனதோடு வேலை செய்யுங்கள். அப்ப பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யணும்? நீ முயற்சி செய்யடா. மார்க் குறைஞ்சிட்டியா, கவலைப்படாத, முயற்சி செய்து கொண்டே இரு, முயற்சி செய்வதை விட்டு விடாதே. அதான் சொல்றாரு, ஆண்டவருக்கு அஞ்சி. அப்பா அம்மா பாக்குறாங்களோ, டீச்சர் பாக்குறாங்களோ, அல்லது நம்ம வீட்டுல யாரு நம்மளை பாக்குறாங்களோ, அல்ல ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருல்ல. எப்பொழுதும் நீங்க திண்டுக்கல்ல பூட்டிட்டு வீட்டுக்குள்ள தப்பு பண்ணாலும் கடவுள் அதை பார்க்கிறாரா இல்லையா? திண்டுக்கல் பூட்டை கடவுளால் உடைக்க முடியாதா? உடைக்கவும் முடியும், ஆனா உடைக்க வேண்டிய தேவையில்லை அவருக்கு. மூடிய அறைக்குள் உயிர் தாண்டவர் உள்ள போனார்ல, கதவை திறக்காம. உன் வீட்டுக்குள்ள நீ போய் கதவை உள்ள ஜாதியில் படுத்தாலும் அங்க யார் நிக்கிறா? உன் இயேசு நீ பண்ற அக்கிரமா அத்தனையும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு அஞ்சி முழுமனதோடு வேலை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல. என் முதலாளி நல்லது சொல்லுவாரு, பங்கு சாமியார் நல்லா பாராட்டுவாரு, என் வீட்டுக்காரர் பாராட்டுவார், வீட்டுக்காரம்மா பாராட்டும், அவர் பார்க்கிறார். அவருக்காக செய்யுங்கள். ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பது. ஆண்டவர் காண்கிறார், நான் ஆண்டவருக்கு அஞ்சி என் உளமாற கடினமாக உழைக்கிறேன், ஆண்டவரிடம் எனக்கு பலன் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு இது மாதிரி வசனங்களை எல்லாம் வீட்டுல எதையோ எழுதி போடுறீங்க. இந்த மாதிரி வசனங்கள் ஒரு 4 வசனம் 10வது படிக்கிற பிள்ளை அவன் நல்லா வரணும். 10 வசனத்தை வீட்டுல தொங்க விடுங்க, அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க, படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவனுக்குள்ள இந்த இறை வார்த்தை பெரிய ஆற்றலை கொண்டு வரும்.
இதைத்தான் புனித பவுலடியார் பிலிப்பியர் 4:13 அழகா சொல்றார். எனக்கிட்ட பெரிய சக்தி இல்லை, எனக்கிட்ட பெரிய வல்லமை இல்லை, ஆனா கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு அஞ்சி நான் உழைக்கிறேன், நான் வெற்றி பெறுவேன். அந்த நேரத்துல எனக்குள்ள எழுகிற சக்தி பாருங்க, அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. அவர் என்ன சொல்றாரு பாருங்களே, எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணையை கொண்டு, இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு, குழந்தை இயேசுவினுடைய அந்த கிருபையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். அவர் என் கூட இருக்கார். அவர் இல்லாட்டி நான் ஜீரோ, அவர் இருந்தா நான் ஹீரோ. அவருடைய வல்லமையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் மத்தேயு 19:26 சொல்றாரு, இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். கடவுளால் எல்லாம் இயலும் என்பதுதான் நமக்கு உத்தரவாதம். கடவுள்கிட்ட போய் கேட்டா எப்படி ஃபாதர் கொடுப்பாரு? கடவுளால் எல்லாம் இயலும், ஆகவே கொடுக்கலாம். கடவுள்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடையது தான். இந்த உலகம் மட்டும் இல்லை, பல உலகம், பல அண்டங்கள், கோள்கள் எல்லாம் அவருடையது. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குனவர் கடவுள். அதனால கடவுளால் எல்லாம் இயலும் என்று நம்பி நாம் கேட்க வேண்டும். கடவுள் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, உங்க குடும்பத்துக்கு என்ன திட்டம் அவர் வச்சிருக்காரு, இந்த திட்டத்தை நம்ம இதுவரைக்கும் அடையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை நம்ம எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11 to 14 வரைக்கும் படிப்போம். இதோட முடிச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொண்டு நம்ம நாள் திருப்பலிக்கு செல்வோம். எரேமியா 29:11 to 14. பாருங்களே, கடவுள் சொல்றாரு, நீ பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு தெரியுற, உனக்கு நான் என்ன திட்டம் வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு நான் வச்சிருக்கிற திட்டம், நீ உன் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உனக்கு தீட்டிய திட்டம். பகவத்கீதையில் சொல்லுவாங்க, உனக்குரியது உனக்கு உண்டு, உனக்கு இல்லாது உனக்கு இல்லை. நீ தலைகளை நின்னாலும் உனக்கு கிடைக்காது. அதுதான் இயேசு பிலாத்துவை பார்த்து சொல்லுவாரு, மேலிருந்து அருளப்படாதிருந்தால் உனக்கு எந்த அதிகாரமும் இருந்திருக்காது, எல்லாம் என் வானகத்தந்தை கொடுத்தது, என்னை தீர்ப்பிடுகிற அதிகாரம் கூட என் அப்பா கொடுத்த அதிகாரம், அதை வச்சுட்டு நீ விளையாடுற அப்படிம்பாரு. எல்லாம் மேலிருந்து அருளப்பட்டது. அப்ப இங்க என்ன சொல்றாரு, ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவை பாருங்களே, நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்காராம் கடவுள்? வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அவர் நமக்கு வச்சிருக்காராம். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்பவுமே நல்ல திட்டம் தானே வச்சிருப்பார் நமக்கு. நார திட்டம் எல்லாம் நம்மளா பாத்துக்கிறது. நம்மளா இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் எவனாவது கேன பயல்கிட்ட கொடுத்து விட்டு திருப்பி கையால கொடுத்ததை காலால வாங்குறது. கடவுள் உனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருப்பாரு, அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழணும், எப்படி வளரணும், இன்னும் பழுகி பெருகுங்கள்ங்கிறது தான் அவரு. கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவரு. நமக்கு எங்கேயாவது கொண்டு போய் போடக்கூடாத இடத்துல போட்டீங்கன்னா, சமைச்சு கொண்டுட்டு போய் சமையலை நீங்க சாக்கடையில கொட்டி போட்டு திருப்பி அள்ளி சாப்பிட முடியுமா? நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதங்களை போடக்கூடாத இடத்துல எல்லாம் போட்டுட்டு, அவர் திட்டம் நமக்கு தெரியாம நம்ம திட்டப்படி நம்ம நல்லவே நினைச்சான். நம்ம நிறைய நேரத்தில் பாருங்களேன், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றான், நல்லவன் தான் நினைச்சேன், ஆனா இப்படி இருப்பான்னு தெரியலையே, தெரியாம போச்சு, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன். ஆனா ஆண்டவர் அடிச்சுக்கிறாரு, இதுதான் என் திட்டம், இதுதான் என் சட்டம், இதுதான் உனக்கு வைத்திருக்கிற வழி, என்னுடைய நெறிமுறைகள் உனக்கு தெரியாதா? தாய் தந்தையை போற்று, கடவுளை போற்று, நல்லவனாரு, ஆசைப்படாத, பேராசைப்படாத, பொய்ச்சாட்சி சொல்லாத, காய்மகாரம் கொள்ளாத, விபச்சாரம் செய்யாத, இதெல்லாம் நமக்கு தெரியாமையா பண்றான்? கட்டளைகள் தெரியாத நமக்கு? எல்லாம் தெரிஞ்சே பண்ணிடுறான். ஆனா மாட்டிக்கிட்டோம்னா என்ன சொல்றான்? தெரியாம போச்சு, அந்த நேரத்துல தெரியாம போச்சு. புத்தி வடிவேல் சொல்லுவான்ல, உனக்கு வேணும், உனக்கு வேணும்,
நம்மளையே நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த தவ காலத்தில் நம்ம புத்தியை கடன், பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன்டா புத்தியை கடன் கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்படுற, புத்தியை கடன் கொடுத்துடக்கூடாது. அந்த புத்தி கடவுள் கொடுத்த கொடை. ஒவ்வொரு நேரத்துலையும் நான் எதுக்குடா குடிக்கிறேன்னு கேட்கணும். சும்மா உட்காந்துட்டு வடிவால் மரியாதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ குடிச்சு என்னடா பண்ண போற, உன் குடும்பத்தை பார்க்காம என்னடா பண்ண போற, உழைக்காம என்னடா பண்ண போற, என்ன செய்யலான் இருக்கிற. இந்த டீ கடையில் இப்போ போங்க 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம்ல. பல காரியங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி, கடவுள் நமக்கு ஒருபோதும் கேடு விளைவிக்கிற திட்டங்களை வைத்திருப்பதில்லை. அன்றி படிங்க என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுங்கள். பாத்தீங்களா, அவர் வச்சிருக்க திட்டத்தை சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே நீங்கள் வந்து என்னிடம் கூக்குரலிட்டு மன்றாடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும். சும்மா அறகுறையா தேடக்கூடாது. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். அன்பான தேவ பிள்ளைகளை, இறை வார்த்தை நிறைய, அதுக்கு தான் பைபிள் படிக்க சொல்றது. பைபிளை படிக்க 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 ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையை தரும். ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவாரு. நம்ம நிறைய பேருக்கு இன்னும் வந்து ஒரு நிறைவு இல்லை. இங்க இருக்கிற 75 வயசு 80 வயசா இருந்தா கூட இன்னும் என் பிள்ளை ஒரு நல்ல நிலைமைக்கு வரலையேன்னு நிறைவு காண முடியாம இருக்கிற தகப்பன் தாய்மார்கள் இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரலையே, இன்னும் என் பேர பிள்ளைகள்லாம் எப்படி ஆயிடுவாங்க, நான் வச்சிருக்கிற சொத்தெல்லாம் இவங்க ஒழுங்கா வச்சு வாழ்வாங்களா, இப்படி நமக்கு பல கஷ்டங்கள் இருக்குல்ல. எல்லாத்தையும் அப்படியே ஒன்று கூட்டி எல்லாமே நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்திற்கும் நலமான திட்டங்களையும் வளமான திட்டங்களையும் வைத்திருக்கிற ஆண்டவர் அதை நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் அந்த ஆண்டவரை வணங்கி ஆராதித்து அவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள முழந்தால் படியிடுவோம். மாண்பியர் கீதம். முழந்தால் படிக்கிட்டு மாண்பியர் கீதம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. கரங்களை உயர்த்தி இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் மலவில்லா
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆசீர்வதியும்